எழுத்தாளர் ஹர்ஷகுமார் அவர்களின் பத்திக்கிச்சு பத்திக்கிச்சு பெண்ணே அத்தியாயம் 55. பார்வதி சோஃபாவில் அமர்ந்திருந்தவர் ஆடல் வந்து வெளியே வந்து தடுமாறி கீழே விழ பார்வதி அதிர்ந்து விழித்தார். ஓடி வந்து ஆடலை கட்டிக்கொள்ள ஆடல் பார்வதியின் தோளில் சாய்ந்து அழ ஆரம்பித்தாள். அவளை பிடித்து கொண்டே விக்ரமனை கத்த விக்ரமன் வெளியே வந்து பார்வதியை முறைக்க, ரொம்ப பண்ணாதடா, நான் உன் அம்மா, அத முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ. இந்த பிள்ளைய என்ன பாடுபடுத்துற நீயோ என ஆதங்கமாய் கேட்க விக்ரமன் பார்வதியிடம், என்ன நடந்துச்சுன்னு தெரியாம பேசாதீங்கம்மா, இனி இவ இந்த வீட்ல இருக்கக்கூடாது என விரல் நீட்டி எச்சரிக்கவும், வாழ வந்த பொண்ண வீட்டை விட்டு அனுப்புறா, நீ எல்லாம் என்ன ஜென்மமோ என பார்வதியும் திட்ட, தேவையில்லாம வார்த்தைய விடாதீங்க, இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா என ஒண்ணு விடாமல் சொல்ல பார்வதி அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றாள். போகாத, அவனை நம்பாதன எத்தனையோ முறை சொன்ன, இவ கேட்கல, அதுக்குதான் இந்த பனிஷ்மெண்ட், கிளம்ப என்றதும் பார்வதி தன்னிலை உணர்ந்தவள் ஆடலை கன்னம் தொட்டு, புள்ள எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருந்து தப்பிச்சு வந்திருக்கு, உனக்கு ஒண்ணு இல்ல தானடா என கொஞ்சவும் விக்ரமனுக்கு இன்னும் பற்றி கொண்டு வந்தது. போத நிறுத்துங்கம்மா, அவ இப்படி இருக்கானா அதுக்கு முழு காரணமும் நீங்கதான், கொஞ்சம் கூட மாமியார் மாதிரி நடந்துக்கிறதில்ல, போதும், என்னால இனி இவளை பொறுத்துக்க முடியாது, இனி அவங்க அம்மா வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வாங்க என்றதும் பார்வதி கடுப்பானாள். அதெல்லாம் அவ எங்கேயும் போகமாட்டா, இங்கேதான் இருப்பா, இல்ல அப்படி வீட்டை விட்டு போகணும்னா நானும் போறேன், நீ மட்டும் இங்க இருப்பா என்றதும் தான் தாமதம். ஐயோ, யாரும் போக வேணாம், நானே போறேன், நீங்க இங்கே இருங்க என விறுவிறுவென வீட்டை விட்டு வெளியேறினான். அவன் போவதையே பார்த்த ஆடல், வேணாத்த, என்னால நீங்க 2 பேரும் சண்டை போட வேணாம், நான் அப்பா வீட்டுக்கு போயிடுறேன் என்றதும் பார்வதி, ஆரஞ்சன்னு வைய, இதெல்லாம் சாதாரணதான், அவன் எங்க போயிட போறான், நைட்டு தூங்க இங்கதானே வந்தாகணும், அப்ப சமாதானப்படுத்திக்கலாம், சரி நீ போய் குளிச்சுட்டு வா என அடுப்படைக்கு சென்று விட்டார். ஆடல் ரூமுக்குள் சென்று அழ ஆரம்பித்தவள் அப்படியே உறங்கிவிட்டாள். இங்கே ஹாஸ்பிட்டலில் யாழினி கண்ணை திறந்திருந்தாள். சிவா, ரத்தினம், வசு என மூவரும் நின்றிருக்க டாக்டர் வந்து, இப்ப இவங்க நல்லா இருக்காங்க, இனிமே பிரச்சனை இல்ல என சொன்ன பிறகுதான் சிவா ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியேறினான். சிவா எதுவும் பேசாமல் செல்வதை பார்த்து யாழினிக்கு கவலையாக இருந்தது. வசுவும் ரத்தினமும் மாறி மாறி அவளை அணைத்து முத்தமிட்டவர்கள் நடந்தவற்றை கூறிய பின் வீட்டிற்கு அழைத்து சென்றனர். இரவாகியும் விக்ரமன் வீட்டிற்கு வரவில்லை. பார்வதி வலுக்கட்டாயமாக சாப்பாட்டை ஆடலுக்கு திணித்தவர் பின் உறங்கச் செல்ல, இங்கு உறக்கமின்றி ஆடல் தவித்தவள் விக்ரமனுக்கு போன் செய்ய ஸ்விட்ச் ஆஃப் என வந்தது. சிவாவிற்கு அழைத்து பார்க்க அவன் எடுப்பது போல தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்த்து யாழினிக்கே கால் செய்து பார்க்க யாழினி காலை எடுத்தாள். ஹலோ யாழினி, நீ இப்ப நல்லா இருக்கியா, உனக்கு ஒண்ணு இல்லல என்று உண்மையான அக்கறையில் கேட்டாள். யாழினி அதற்கு, நான் நல்லா இருக்க ஆடல், ரொம்ப தேங்க்ஸ் ஆடல், அப்பா நடந்த விஷயத்த சொன்னாங்க, என் கூட பழகினவங்களே என்னை ஏமாத்தி என் முதுகுல குத்திட்டாங்க, ஆனா நீ என் மானத்தையும் என் உயிரையும் காப்பாத்திருக்க, ரொம்ப நன்றி ஆடல் என்றதும் ஆடல் மெலிதாக புன்னகைத்தவள், இருக்கட்டும் யாழினி, நீயும் எனக்கு ஃப்ரெண்ட் தான், ஆமா சிவா வீட்டுக்கு போயிட்டானா, உன் கூட தானே ஹாஸ்பிட்டல்ல இருந்தா. ஆமா ஆடல், ஆனா எனக்கு மயக்க தொலைஞ்ச பிறகு உடனே போயிட்டான், வீட்டுக்கு வந்து கால் பண்ண அவன் எடுக்கல, என் மேல கோவமா இருக்கான் போல, நீ பேசினா எனக்கு கால் பண்ண சொல்ல என்றதும், சரி ஆழ்னி, நீ ரெஸ்டட என காலை வைத்து விட்டாள். மணி 12 ஆனது. விக்ரமன் வருவது போல தெரியவில்லை. ஆடல் பயந்தபடியே படுத்திருந்தாள். அப்போது கதவு திறக்கும் சத்தம் கேட்க விக்ரமன் தான் வந்திருந்தான். கண்ணை இறுக்கி மூடி உறங்குவது போல் காட்டிக்கொண்டாள். விக்ரமன் அடித்த மழையில் நன்றாக நனைந்திருந்தான். குளியலறைக்கு சென்று உடை மாற்றி வந்தவன் பெட்டில் படுத்துக் கொண்டான். நன்றாக உறங்கும் போது முனகல் சத்தம் கேட்க ஆடல் விழித்து பார்க்க விக்ரமன் தான் முனகிக் கொண்டு இருந்தான். மாமா, மாமா என மெதுவாக அழைக்க விக்ரமன் என்று சத்தம் மட்டும் வர ஆடல் எழுந்து அவனை தொட்டு பார்க்க நன்றாக காய்ச்சல் அடித்தது. உடம்பும் நடுங்கிக் கொண்டு இருந்தது. மாமா, உடம்பு நல்லா கொதிக்குது, மழையில நனைஞ்சுங்களா என்று கேட்டாள். என மீண்டும் முனகல் சத்தம் கேட்க போர்வையை நன்றாக இழுத்து அவனுடன் சேர்த்து போர்த்தி கொண்டு அவனை இழுத்து அணைத்து கொண்டாள். இவளை முத்தத்தை தொடங்கி அவனின் நடுக்கத்தை குறைக்க ஆரம்பித்தாள். அதற்கு மேல் விக்ரமனால் கட்டுப்படுத்த முடியாமல் அவளை முழுதாக எடுத்துக்கொண்டு அழகிய கூடலை நடத்தியிருந்தனர். விக்ரமனின் உடல் முழுதும் வியர்த்து காய்ச்சல் முற்றிலும் குணமடைந்து இருந்தது. இவர்களின் இந்த கூடல் காய்ச்சலை மட்டுமல்ல, இருவருக்கும் இடையில் உள்ள ஊடலையும் சரி செய்ய அவளை நெற்றியில் முத்தமிட்ட பின் அவளை கட்டிக்கொண்டு உறங்கினான். அடுத்த நாள் கல்லூரிக்கு செல்ல சிவா ஆடலிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஆடல் எவ்வளவோ கெஞ்சியும் பேசாமல் திரும்பிக் கொண்டான்.
கல்லூரியில் உள்ள அனைவருக்குமே நடந்த விஷயங்கள் அனைத்தும் காட்டுத்தீ போல பரவியது. அசோக்கிற்கு டிசி கொடுத்துவிட்டு தருணை அவன் தந்தை வெளிநாட்டிற்கு அனுப்பி படிக்க வைக்க ஏற்பாடு செய்து விட்டார். பிரேக் டைமில் யாழினி சிவாவை பார்க்க வந்து, ஏன் கால் பண்ண எடுக்க மாட்டா? நான் பண்ணது தப்புதான், ஆனா இதெல்லாம் எப்படி ஆச்சுன்னு பாத்தில? எல்லாமே அந்த தருண் பிளான் பண்ணது. இதுல எங்க தப்பு என்ன இருக்கு என வாதாட சிவா அவளிடம், சாரி யாழினி, நமக்குள்ள செட் ஆகாது, பிரிஞ்சிடலாம் என சொல்லிவிட்டு நகர யாழினி பேய் அறைந்தது போல நின்று விட்டாள். நாட்கள் வேகமாக நகர 2ஆம் வருடம் முடிந்து 3ஆம் பருவத்தில் காலடி எடுத்து வைத்திருந்தனர். இருவரும் சிவாவை எவ்வளவு சமாதானப்படுத்த முயன்றும் முடியவில்லை. யாழினியிடமும் ஆடலிடமும் சிவா ஒரு வார்த்தை கூட பேசாமல் அதே கோபத்தில் இருந்து கொண்டான். ஆடலிடம் மாலினி, கிரிஜா, கபிலன் இவர்கள் பேசினாலும் சிவா ஆடலிடம் ஒதுங்கித்தான் இருந்தான். ஆடல் சாதாரணமாக இருக்க முயன்றாலும் சிவா அவளிடம் பேசாது இருப்பது எதையோ இழந்தது போல அவ்வப்போது சோகமாக இருந்தாள். தனது கணவன் விக்ரமனிடம் இதை பற்றி சில நேரம் சொல்லி வருத்தப்பட்டுக் கொள்வாள். விக்ரமன் அவளுக்கு ஆறுதல் சொல்லி அணைத்துக் கொள்வான். யாழினி ஒரு கட்டத்திற்கு மேல் முடியாமல் சிவாவின் வீட்டிற்கே முன்பு போல் சென்று சமாதானப்படுத்தினாள். இங்க பாரு யாழினி, உன் குடும்பம் மாதிரி நாங்க இல்ல. இந்த பார்ட்டி பப் இதெல்லாம் என்னன்னே தெரியாது. உன் குடும்பத்துல இதெல்லாம் வேணும்னா சகஜமா இருக்கலாம், ஆனா இங்க அப்படி இல்ல. இதனால நமக்குள்ள பின்னால பிரச்சனை வரக்கூடாது. அதுக்காக தான் முன்னாடியே பிரிஞ்சிடலான்னு சொல்றேன் என்றதும் யாழினி சட்டென அவன் நெஞ்சில் சாய்ந்து அணைத்தவள், நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட சிவா. நான் இந்த மாதிரி பார்ட்டி பப்னு போறவை இல்ல. பர்த்டே பார்ட்டின்னு கூப்பிட்டதுனாலதான் போனேன். ஃப்ரெண்ட்ஸ் வற்புறுத்தி வைன் கொடுத்தாங்க, குடிச்சேன், அவ்வளவுதான். மத்தபடி நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. ப்ளீஸ் நம்பு சிவா. சும்மா சும்மா பிரிஞ்சிடலான்னு சொல்லாத. ரொம்ப வலிக்குது. எனக்கு நீ வேணும் சிவா. நீ இல்லாம முடியாது என இன்னும் இறுக்கி அணைத்துக் கொண்டாள். அதன் பின் சிவாவால் ஒன்றும் சொல்ல முடியவில்லை. அவன் அவள் தலையை வருடி கொடுத்தவன், உன்னை மூச்சு பேச்சு இல்லாம பார்த்தப்ப உயிரை இல்லடி, எனக்கு ரொம்ப பயந்துட்டேன். ஏண்டி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலால? இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு தேவையா என ஆதங்கமாய் கேட்க, அவங்கள என் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லாதடா. அவங்கள போல நம்பிக்கை துரோகிய நான் பார்த்ததே இல்லை. ஆனா அந்த விஷயத்துல நீ ரொம்ப லக்கி. உனக்கு கிடைச்ச மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கிடைக்கல. பராமையா இருக்கு சிவா. ஆடல் இல்லைனா இன்னைக்கு நான் என்ன ஆகியிருப்பனே தெரியாது என அழ ஆரம்பிக்க, அவகிட்ட நான் பேசுறதே இல்லடி. என்கிட்ட சொல்லாம போயிட்டான்னு கோவம். சின்ன வயசுலேருந்து நாங்க 5 பேரும் ஒன்னா இருக்கோம். எங்களை விட்டு பிரிஞ்சு அவ எங்கேயுமே தனியா போக மாட்டா. அதனாலதான் அவன் மேல கோவம். அவளும் அந்த போதை மருந்து கலந்து ஜூஸ் குடிச்சிருந்தா என்ன ஆகியிருக்கும்? உங்க 2 பேர் நிலைமையும் என்ன ஆகியிருக்கும்? எப்ப நினைச்சாலும் மண்ட காயுது என மீண்டும் கோபம் துளிர்க்க, சட்டென அந்த கோவத்தை அவன் உதடுகளோடு தன் இதழ்களை பொருத்தி தன் இதழ்களுக்குள் பூட்டிக்கொண்டாள். இரு பக்கமும் வயல் நடுவில் செல்லும் ஆற்று நீரோடையில் தெரியும் பிறை நிலா வெளிச்சம், அந்த நேரம் அளித்த ரம்மியமான காற்று என எல்லாம் சேர்த்து அவர்களை வேறு உலகத்திற்கு கூட்டி சென்றது. இதழ்களை மட்டும்தான் அவள் பொருத்தினாள். மற்ற வேலைகளை அவன் பார்த்து கொண்டான். யாழினியின் செல்போன் ஓசை இருவரையும் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர, அதன் பின் தான் இருவரும் சுயத்திற்கு வந்தவர்கள். சிவா தலைமுடியை கோதிக்கொண்டு பெருமூச்சு விட்டவன், வா, டைம் ஆகிருச்சு, உன்னை வீட்டுல கொண்டு போய் விடுறேன் என அவளை அழைத்து சென்றான். தொடரும்.